வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ இந்த தியரி ஆஃப் டிமாண்ட் அண்ட் சப்ளைங்கிற யூனிட்டில் லாஸ்ட் ஹெட்டிங் கன்சியூமர் ஈக்லிபிரியம் அப்படின்னா என்னங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு இன்டிஃபரன்ஸ் கர்வ் என்னன்னு தெரிஞ்சிச்சு, பட்ஜெட் லைனுங்கிறது என்னன்னு தெரிஞ்சது. அப்போ இது ரெண்டையும் யூஸ் பண்ணி நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கே ஒரு கன்சியூமர் அவருடைய ஈக்லிபிரியத்தை ரீச் பண்ணுறாரு, எப்படி அட்டைன் பண்ணுறாருன்னு பார்க்குறோம். அதாவது அவருடைய மோஸ்ட் சாட்டிஸ்ஃபையிங் கன்சம்ஷன் பண்டில் என்ன இருக்குது, அந்த பண்டிலில் அவருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன லெவலில் இருக்குது அப்படிங்கிறத இந்த கர்வ்ஸை வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அப்போ கன்சியூமர் ஈக்லிபிரியத்தில் இருக்கார் அப்படிங்கிறது எப்போ சொல்கிறோன்னா, எப்போ அவரால் மேக்ஸிமம் பாசிபிள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குதோ, இனி அவரால் ரீஅரேஞ்ச் பண்ண வேண்டியது இல்லை, இந்த யூனிட் ஆஃப் எக்ஸ் இந்த யூனிட் ஆஃப் ஒய் யூஸ் பண்ணுறதுனால அவருக்கு இந்த லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஹாப்பியாக கிடைக்குது அப்படிங்கும்போது அந்த பாயிண்ட்டை தான் நம்ம ஆப்டிமம் கன்சம்ஷன் பண்டல்னு சொல்கிறோம். அங்கே தான் கன்சியூமருக்கு ஈக்லிபிரியம் கிடைக்குதுன்னு சொல்கிறோம். அப்போ இங்கே நமக்கு பேசிக் அசம்ஷன் என்ன அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட் அசம்ஷன் வேரியஸ் காம்பினேஷன் ஆஃப் குட்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் அவருடைய ஸ்கேல் ஆஃப் ப்ரிஃபரன்ஸுக்கு தகுந்த வகையில் ஒரு இன்டிஃபரன்ஸ் மேப் நம்ம அரைவ் ஆகிருக்கோங்கிறது ஃபஸ்ட் அசம்ஷன். செகண்ட் அசம்ஷன் அவருக்கு மணி இன்கம் ஃபிக்ஸடாக இருக்குது, அதிலிருந்து அவர் அலோகேட் பண்ணுற பட்ஜெட் ஹோலாக குட்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய்க்கு மட்டுமே அலோகேட் பண்ணுறாருங்கிறது செகண்ட் அசம்ஷன். தேர்ட் அசம்ஷன் எக்ஸ் அண்ட் ஒய்யோட ப்ரைஸஸ் ஃபிக்ஸடாக இருக்குது அப்படிங்கிறது மூணாவது அசம்ஷன். நாலாவது அசம்ஷனுங்கிறது ஒவ்வொரு யூனிட் ஆஃப் கமாடிட்டி எக்ஸ் அண்ட் ஒய்யும் அலைக்காக இருக்கும், ஹோமோஜோனியஸ், சேம் லெவல் ஆஃப் அந்த சேம் சைஸ், அது டிவிசபிளாக இருக்குது, சேம் சைஸாக தான் இருக்குது அப்படிங்கிறது நாலாவது அசம்ஷன். லாஸ்ட் அசம்ஷனுங்கிறது அவருடைய மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு அவர் ரேஷ்னலாக பிஹேவ் பண்ணி கரெக்டாக ஆப்டிமமாக அவருக்கு எந்த இடத்துல சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஹையராக கிடைக்குதுங்கிறத அவர் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாருங்கிறது தான் லாஸ்ட் அசம்ஷன். இப்போ இங்கே நமக்கு ஃபிகர் 24 நம்ம அந்த கன்சியூமர் ஈக்லிபிரியம்ங்கிறது டயக்ராமேட்டிக்காக ரெப்ரசன்ட் ஆகுது. இங்கே காம்பினேஷன் ஆஃப் குட் எக்ஸ் அண்ட் குட் ஒய் அப்படிங்கிறது நமக்கு காட்டுது. இன்டிஃபரன்ஸ் மேப்பும் இருக்குது, அங்கேயே பட்ஜெட் லைனும் நமக்கு மென்ஷன் ஆகிருக்கு. இன்டிஃபரன்ஸ் கர்வ் பார்த்திங்கன்னா IC1, IC2, 3, 4, 5 4 லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு நமக்கு 4 லைன் கிடைக்குது. அவருடைய அலாட்டட் மணியில் அவர் அந்த கிவன் ப்ரைஸ் ஆஃப் த ரெண்டு கமாடிட்டியில் என்னென்ன டைப் ஆஃப் காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணுறாரு, எத்தனை வகையான சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கிது, 5 லெவல்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு என்னென்ன காம்பினேஷனில் கமாடிட்டிஸ் வாங்குறாருங்கிறத அந்த 5 இன்டிஃபரன்ஸ் கர்வ் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியதாக இருக்குது. இங்கே பட்ஜெட் லைன் PL அப்படிங்கிறது அந்த காம்பினேஷன் ஆஃப் வேரியஸ் கமாடிட்டிஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் எல், அந்த கொடுக்கப்பட்டுள்ள விலையில் அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள இன்கமில் என்ன வேரியஸ் காம்பினேஷன் அவரால் ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் PLங்கிற பட்ஜெட் லைன் காட்டுது. அப்போது ஒவ்வொரு காம்பினேஷன் ஆஃப் PLலும் அவருக்கு அதே எக்ஸ்பெண்டிச்சரை மீட் பண்ணுது, அதே ப்ரைஸ் ஆஃப் ஈச் யூனிட், பட் டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் ஆஃப் ஒய். அப்போ அதில் என்னென்ன காம்பினேஷன் இருக்குது, அந்த PL லைனில் பார்த்திங்கன்னா பாயிண்ட் R, S, Q, T, H எல்லாம் அவருக்கு ஒரே காஸ்ட்டில் வெவ்வேறு காம்பினேஷன் கிடைக்கிது. அப்போ இந்த காம்பினேஷன் அப்படிங்கிறது அந்த இன்டிஃபரன்ஸ் கர்வை எங்கே மீட் பண்ணுது, பட்ஜெட் லைனும் இன்டிஃபரன்ஸ் கர்வும் எங்கே மீட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, இன்டிஃபரன்ஸ் கர்வ் 3ல் பட்ஜெட் லைன் Q மீட் ஆகுது. அப்போ n நம்பர் ஆஃப் கமாடிட்டிஸ் ஒய்யும் m நம்பர் ஆஃப் கமாடிட்டிஸ் எம்மும் கமாடிட்டி எக்ஸும் வாங்கினார்னா அவருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஹையஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் குட் காம்பினேஷன் ஆஃப் குட் எக்ஸ் அண்ட் குட் ஒய். ஸோ அந்த இடத்த தான் நம்ம கன்சியூமர் ஈக்லிபிரியம்னு சொல்கிறோம். அந்த Qங்கிற பாயிண்ட்டு தான் நமக்கு ஈக்லிபிரியம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட்டாக இருக்கிறதுனால அவர் அந்த பட்ஜெட் லைனுக்குள்ளேயே இருக்க ஹீ இஸ் ஃபோர்ஸ்டு டு அந்த காம்பினேஷனுக்குள்ளே தான் போவார். அவருடைய ஆப்டிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி கிடைக்கணும்னு அவர் பார்ப்பார்னா, பட்ஜெட் லைனுக்குள்ளே அந்த காம்பினேஷன் இருக்கணும். அது இருக்கிறதுல மேக்ஸிமம் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எங்கே கிடைக்கிது. இப்போ பார்த்திங்கன்னா ஹெச்லேயும் பட்ஜெட் லைனில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன்டிஃபரன்ஸ்க்கு 1 மீட் பண்ணுது, Tங்கிற பட்ஜெட் பாயிண்ட்லேயும் உங்களுக்கு IC2 மீட் ஆகுது, தட் இஸ் இன்டிஃபரன்ஸ் கர்வ் 2 மீட் ஆகுது, பட்ஜெட் லைனில் அந்த பாயிண்ட் இருக்குது.
அதே மாதிரி பிங்கிற பாயிண்ட்டும் ஆறுங்கிற பாயிண்ட்டும் எஸ்ஸுங்கிற பாயிண்ட்டும் கூட அப்படி தான் இருக்குது. பட் ஈவன் தென் இருக்கிறதுல ஹையர்ஸ்ட் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது IC3 தான் கிடைக்குது. IC3 அந்த பாயிண்ட் Q அப்படிங்கிறது அவருக்கு அந்த லெவல் ஆஃப் குட்ஸ் கமாடிட்டிஸ் X and Yயை டிட்டர்மின் பண்ணுது. ஸோ அதை தான் நம்ம இப்போது ஈக்லிபிரியம் பாயிண்ட்டுன்னு சொல்கிறோம். அதாவது அவருக்கு OM யூனிட்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ON யூனிட்ஸ் ஆஃப் Y வாங்கும்போது அவருக்கு Q அப்படிங்கிற அந்த பாயிண்டில் அவருக்கு ஹாப்பியஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன், மேக்ஸிமம் பாசிபிள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்ச அதே விலையில் அதே ப்ரைஸஸில் கிடைக்கிது. அதை தான் அவர் சூஸ் பண்ணணும். அங்கே தான் அவருக்கு ஈக்லிபிரியம் பொசிஷன் கிடைக்கிதுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அப்போ இந்த ஸ்லோப் ஆஃப் இன்டிஃபரன்ஸ் கர்வுங்கிறது அந்த மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் ஃபார் X and Y சொல்லுது. அதை தான் நம்ம MU மார்ஜினல் ரேட் யூட்டிலிட்டி ஃபார் X டிவைடட் பை மார்ஜினல் யூட்டிலிட்டி Y அப்படின்னு சொல்கிறோம். இது அந்த ப்ரைஸ் லைனோட ரேஷியோவையும் இண்டிகேட் பண்ணுது. ப்ரைஸ் லைனில் என்ன, P of X, தட் இஸ் ப்ரைஸ் ஆஃப் கமாடிட்டி X டிவைடட் பை ப்ரைஸ் ஆஃப் கமாடிட்டி Y. அப்போ மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் இஸ் ஈக்குவல் டு marginal utility of X divided by marginal utility of Y, that is equal to price of X divided by price of Y. இந்த இடத்துல தான் நமக்கு ஈக்லிபிரியம் பொசிஷன்னு சொல்கிறோம். அப்போது கன்சியூமரோட ஈக்லிபிரியம் அப்படிங்கிறது பட்ஜெட் லைனுக்கு எங்கே அந்த இன்டிஃபரன்ஸ் கர்வ் ஒரு டேஞ்சண்ட்டாக அமைதோ அதுதான் ஈக்லிபிரியம் பாயிண்ட்டுன்னு சொல்கிறோம். இந்த இடத்துல ஸ்லோப் ஆஃப் த இன்டிஃபரன்ஸ் கர்வ் ரேட் ஆஃப் த கன்சியூமர் எவ்வளோ எக்ஸ் ஃபர்கோ பண்ணுற ரெடியாக இருக்கார், எவ்வளோ குட் ஒய்க்காக அப்படிங்கிறத நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்குது. அதே ரேட் ட்ரேட் எக்ஸும் ட்ரேட் ஒய், குட் எக்ஸும் குட் ஒய்யையும் எவ்வளோ யூனிட்ஸ் வாங்க முடியும் அவரால் அந்த பட்ஜெட்லங்கிறதையும் நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்குது. மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அங்கே கிடைக்குதுங்கிறதும் இந்த இருக்கிற கன்ஸ்டன்ட் இருக்கிற கண்டிஷனில் அது கொடுக்குதுங்கிறதையும் நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்குது. அப்போ இந்த இன்டிஃபரன்ஸ் கர்வ் அனாலிசிஸ்ங்கிறது யூட்டிலிட்டி அனாலிசிஸை விட சிறந்ததுங்கிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட் ஒன், மெஷரபிலிட்டி ஆஃப் யூட்டிலிட்டி அப்படிங்கிறத அசம்ஷனை டிஸ்பென்ஸ் பண்ணுது. செகண்ட் ஒன், ஒரு கமாடிட்டியை விட 2 கமாடிட்டியை ஒரே டைமில் எடுத்து ஸ்டடி பண்ண முடியுது. மூணாவது மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் மணியை ஒரு கான்ஸ்டண்ட்டாக வச்சு அஸ்யூம் பண்ணுறதில்லை இங்கே. நாலாவது இன்கம் எஃபெக்டையும் சப்ஸ்டியூஷன் எஃபெக்டையும் தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் இதனுடைய superiority over utility analysis னு பார்க்குறோம். So with this we end the chapter theory of demand and supply. நெக்ஸ்ட்டு நம்ம யூனிட் 3 சப்ளை தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே ஒரு சினாப்சிஸாக நம்ம இந்த தேரியை இந்த சாப்டரை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், ஹியூமன் வான்ஸ் அப்படிங்கிறது ஒரு பேசிக் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ஒரு சொசைட்டியில். அந்த வாண்ட் டிசையர், டேஸ்ட், மோட்டிவ் இதெல்லாம் வச்சு தான் அமையுதுங்கிறது ஒரு சின்ன சம்மரியாக பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அந்த எக்கனாமிக்ஸில் வாண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம 3 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று நெசசரி, இன்னொன்று கம்ஃபர்ட், இன்னொன்று லக்ஸரி. 3 வகையாக ஒரு வாண்டட் நம்ம பிரிக்கலாம். நெக்ஸ்ட்டு யூட்டிலிட்டி அப்படிங்கிறது ஒரு கமாடிட்டியை வாங்கிறதோ ஒரு சர்வீஸை பயன்படுத்திக்கிறதோ அவருக்கு என்ன ஒரு பயன்பாடு இருக்குது, அதுக்கு எந்த அளவில் அவரால் விலை கொடுத்து வாங்க முடியும் அப்படிங்கிற சாட்டிஸ்ஃபையிங் பவரை டிட்டர்மைன் பண்ணுற வாண்ட்டை தான் நம்ம யூட்டிலிட்டி அப்படிங்கிறோம். இது சப்ஜெக்டிவ் கான்செப்ட். இது எப்போவுமே அந்த ஒரு கன்சியூமரோட மென்டல் எபிலிட்டியில் தான், மென்டல் ஆட்டிடியூடை தான் டிபெண்ட் பண்ணி இருக்குங்கிறது புரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு இதில் யூட்டிலிட்டி தியரிங்கிறதுல 2 தியரி இருக்குது. ஒன்று கார்டினல் யூட்டிலிட்டி, இன்னொன்று ஆர்டினல் யூட்டிலிட்டி அனாலிசிஸ். நெக்ஸ்ட்டு லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி அப்படிங்கிறது கன்சியூமரோட டேஸ்ட் ஒரு கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆக ஆக சக்ஸசிவ் யூனிட்டோட கமாடிட்டி அவருக்கு லெஸ்ஸர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் கொடுக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு அடுத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கன்சியூமர் சர்ப்ளஸ்ங்கிறது கன்சியூமர் எவ்வளோ வில்லிங்காக இருக்கார் அந்த யூனிட்டுக்கு பே பண்ணுறதுக்கு, ஆனால் எவ்வளோ கொடுக்குறாரு ஆக்சுவலாக. இது 2க்கும் உரிய டிஃப்ரென்ஸ். வாட் இஸ் ரெடி டு பே பட் வாட் இஸ் பேயிங் ஆக்சுவலி. இந்த 2க்கு உள்ள டிஃப்ரென்ஸை தான் நம்ம கன்சியூமர் சர்ப்ளஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட்டு கன்சியூமர் சர்ப்ளஸ்ங்கிறது ஒரு நெட் கெயின்.
ஒரு பொருளை வாங்கிறதுனால கிடைக்கக்கூடிய கெயின் அப்படிங்கிறதும் புரிஞ்சுக்கிறோம். இது வந்து ஒரு கிராஃபிக்கலாக ரெப்ரசன்ட் ஆகும்போது டிமாண்ட் கர்வில் ப்ரைஸ் லைனுக்கு அபவ் வரக்கூடிய ஒரு ட்ரையாங்கிள் தான் கன்சூமர் லைன் அப்படிங்கிறதும் இந்த லெசனில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். நாட் ஓன்லி திஸ், ரைஸ் இன் த ப்ரைஸ் ஆஃப் த குட் வந்து கன்சியூமரோட சர்ப்ளஸை ரெடியூஸ் பண்ணுது. ஃபால் இன் த ப்ரைஸ் இன்க்ரீசஸ் கன்சியூமர் சர்ப்ளஸ்ங்கிறதையும் நம்ம புரிஞ்சோம். நெக்ஸ்ட்டு இன்டிஃப்ரென்ஸ் கர்வ் தேரி பார்த்தோம், அது ஆர்டினல் தேரியாக பார்த்தோம். ஹவுஸ் ஹோல்டோட ப்ரிஃபரன்ஸ் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் பண்டில் ஆஃப் குட்ஸை இன்டிஃப்ரென்ஸ் கர்வ் வழியாக நம்ம புரிஞ்சுக்க ரெடியானோம். நெக்ஸ்ட் வந்து மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ ஒரு கமாடிட்டி எக்ஸுங்கிறத ஃபர்கோ பண்ணும்போது அது அதே அளவு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கிறதுக்கு இன்னொரு கமாடிட்டி ஒய்யை இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டோம். இங்கே வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டிஃபரன்ஸ் கர்வில் வந்து எப்போவுமே இது வந்து டவுன்வர்ட்ஸ் டு த ரைட்டு தான் ஸ்லோப் ஆகுது, கான்வெக்ஸ் டு த ஆரிஜின் தான் இருக்குது. ரெண்டு இன்டிஃபரன்ஸ் கர்வ் இன்டர்செக்ட் ஆகாது. அதே சமயம் இது வந்து ரெண்டு ஆக்சஸில் எந்த ஆக்சஸையும் டச் பண்ணாது. ஈச் இன்டிஃபரன்ஸ் கர்வ் மேலே போகும்போது அவருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் ஹையராக போயிட்டுருக்குங்கிறதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். இங்கே வந்து இதுக்கு ரெண்டு எக்ஸம்ஷன் என்ன பார்த்தோன்னா, பர்ஃபெக்ட் சப்ஸ்டிடியூட்டாக இருக்கும்போது அந்த இன்டிஃபரன்ஸ் கர்வ் பேரலல் லைனாக தான் இருக்கும்னு பார்த்தோம். அங்கே வந்து ஸ்லோப் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்னு பார்த்தோம். அதே நேரத்தில் பர்ஃபெக்ட் காம்ப்ளிமெண்ட்டாக இருந்ததுன்னா அது எல் ஷேப்டு ரைட் ஆங்கிள் லைன்ஸாக தான் அந்த இன்டிஃபரன்ஸ் கர்வ் அமையுங்கிறதையும் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பட்ஜெட் லைனுங்கிறது என்னன்னு பார்த்தோம். பட்ஜெட் லைனுங்கிறது அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள இன்கமில் அவரால் என்ன அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண முடியும் இந்த ரெண்டு கமாடிட்டியை வாங்கிறதுக்கு, அதில் என்ன காம்பினேஷன் ஆஃப் குட்ஸ் அவர் வாங்குறாரு, அந்த இன்டிஃபரன்ஸ் கர்வில் அந்த பட்ஜெட் லைன் எங்கே மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் லைனை மீட் பண்ணுதோ அந்த பாயிண்ட்டை நம்ம வந்து ஈக்லிபிரியம் பாயிண்ட்டுன்னும் நம்ம அது பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ரெண்டு பட்ஜெட் லைன் வந்து ஹையர் த ப்ரைஸ் இருந்தாலோ அல்லது அவர் இன்கமில் சேஞ்ச் இருந்தாலோ அல்லது ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகி இன்கம் லெவல்லையும் சேஞ்ச் இருந்தாலோ பட்ஜெட் லைனுங்கிறது ஷிஃப்ட் ஆகக்கூடியது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஈக்லிபிரியம் பாயிண்ட்டுங்கிறது மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் எக்ஸ் ப்ராடக்ட் டிவைடட் பை ப்ரைஸ் ஆஃப் எக்ஸ் is equal to marginal utility of y divided by price of y, that is equal to marginal utility, that is equilibrium z divided by price of z. ஸோ இது வந்து இந்த லெசனுடைய சினாப்சிஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.